நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த ஹெட் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டா டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்பேஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் இன்ஜினுக்கு பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடி டேக். இந்த பாடி டேக் தான் உங்களோட ஃபுல் அண்ட் ஃபுல் வெப்பேஜோட டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸோ இந்த பாடி டேக் இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பேஜை நம்ம வந்து ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் டைட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இந்த பாடி டேக்கில் உங்களோட வெப்பேஜில் தெரிகிற கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா? டெக்ஸ்ட்டாக இருக்கட்டும், ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஆர் சம்திங் ஒரு லிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடி அப்படின்ற இந்த எலமெண்ட்குள்ளே தான் நம்ம வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த HTML பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த HTML அப்படின்றது கீழே 2 பார்ட்டாக பிரியுது. ஒன்று வந்து ஹெட்டு, இன்னொன்று வந்து பாடி. ஹெட்டில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நீங்கள் பாஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ என் பேஜோட பேர் என்ன, என் பேஜ் என்ன பர்பஸ்க்காக ரன் ஆகுது, என் பேஜில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்ட்டு சர்ச் இன்ஜினுக்கு ஒரு இன்ஃபார்ம் பாஸ் பண்ணுற வேலையை தான் அந்த ஹெட்டு வந்து பண்ணுது. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக இருக்க லைப்ரரிஸாக இருக்கட்டும், ஃபைல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் என்னோட பேஜோட அட்டாச் பண்ணிக்கிறதுக்காக உதவுறது ஹெட் டேக். இதை தவிர்த்து இப்போ பாடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேஜில் இருக்க டெக்ஸ்ட் கண்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பேராகிராஃப் டேக் அப்படின்றது வந்து போடுறேன். ஸோ இந்த பேராகிராஃப் டேக்கில் லோவரம் அப்படின்றத வந்து கொடுக்குறேன். ஸோ ஒரு டம்மி கண்டென்ட். ஓகேவா? ஸோ ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் இல்லையா? இந்த கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேஜில் வந்து அங்கே தெரியும். ஸோ இந்த பாடிக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடி அப்படின்றது ஜஸ்ட் அ ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த பாடி அப்படின்ற எலமெண்ட்டுக்குள்ளே தான் அடுத்து நம்ம பண்ண போகிற எல்லா வேலையும் நடக்கும். ஓகேவா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஜ்க்கான ஒரு சின்டெக்ஸ் அப்படின்ற மாதிரி. ஓகேவா? ஸோ இனிமேல் பார்க்க போகிற எல்லா விஷயத்தையும் பாடி அப்படின்ற இந்த எலமெண்ட்குள்ளே தான் பண்ணுவோம். ஸோ அதுக்குள்ளே இனி வர எல்லா தனித்தனி எலமெண்ட்ஸையும் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த பாடி அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இந்த 10th அப்படின்ற இந்த லெசனில் வந்து உங்களுக்கு எல்லாமே தனியாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடி டேக் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்ற ஒரு சின்ன டெஃபினேஷனு. ஸோ இந்த தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதுக்கான ஒரு சாம்பிள் கோடு, ஸோ அதுக்கான ஒரு அவுட்புட் எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே கிடச்சிரும். ஓகேவா?